ஆபிரகாம் வயதில் முதிர்ந்திருந்தார். கர்த்தர் அவரை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். அவருடைய மகன் ஈசாக்கு இன்னும் திருமணம் செய்யப்படாத நிலையில் இருந்தான். ஆபிரகாம் தனது மகனுக்கு கானானிய பெண்களில் இருந்து மனைவி எடுக்க விரும்பவில்லை. ஆகையால் தன் வீட்டின் முதன்மை வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ என் ஊருக்கும் என் உறவினரிடத்திற்கும் சென்று என் மகன் ஈசாக்குக்காக ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அந்த வேலைக்காரன், அந்த பெண் என்னுடன் வர மறுத்தால் என்ன செய்வேன் என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், கர்த்தர் தன் தூதரை உன்னோடு அனுப்புவார், அவர் உன் வழியை சரியாக நடத்துவார் என்று நம்பிக்கையோடு சொன்னார். பின்னர் வேலைக்காரன் 10 ஒட்டகங்களையும் பல மதிப்புள்ள பரிசுகளையும் எடுத்துக்கொண்டு நாகோரின் நகரமான மெசபதோமியாவுக்கு பயணம் செய்தான். அவன் அந்த நகரத்தின் வெளியில் இருந்த ஒரு கிணற்றருகே மாலை நேரத்தில் வந்து நின்றான். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தாவே, நான் கேட்கும் அறிகுறி நடக்கட்டும். நான் தண்ணீர் கேட்டபோது நீ குடி, உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லும் பெண்ணே, நீர் தேர்ந்தெடுத்தவளாக இருக்கட்டும் என்று ஜெபித்தான். அவன் ஜெபம் முடியும் முன்னே ரெபேக்கா என்ற இளம்பெண் குடம் எடுத்து கிணற்றுக்கு வந்தாள். அவள் மிகவும் அழகாகவும் நற்பண்புடையவளாகவும் இருந்தாள். வேலைக்காரன் அவளிடம் தண்ணீர் கேட்டான். அவள் உடனே அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். அதோடு ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் ஊற்றினாள். இதை கண்டு வேலைக்காரன் கர்த்தரை மனதிற்குள் ஸ்தோத்தரித்தான். அவன் அவளுக்கு 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் கொடுத்து, அவள் யார் என்று கேட்டான். அவள் ஆபிரகாமின் சகோதரன் நாகோரின் குடும்பத்தை சேர்ந்தவள் என்று தெரிந்ததும் அவன் மிகவும் மகிழ்ந்தான். பின்னர் ரெபேக்காவின் வீட்டுக்கு சென்று நடந்த எல்லாவற்றையும் அவளின் குடும்பத்தாரிடம் விளக்கினான். அவர்கள் இதை கர்த்தரின் திட்டமாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாள் வேலைக்காரன் ரெபேக்காவை தன் ஊருக்கு கூட்டிச் செல்ல விரும்பினான். ரெபேக்கா நான் வருகிறேன் என்று நம்பிக்கையோடு சம்மதித்தாள். அவள் குடும்பத்தாரிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று வேலைக்காரனுடன் பயணம் தொடங்கினாள். அந்த நேரத்தில் ஈசாக்கு வெளியில் தியானம் செய்து கொண்டிருந்தான். தூரத்தில் ஒட்டகங்கள் வருவதை கண்டான். ரெபேக்கா ஈசாக்கை பார்த்தவுடன் தன் முகத்தை மறைத்து கொண்டாள். வேலைக்காரன் நடந்த எல்லாவற்றையும் ஈசாக்கிடம் கூறினான். ஈசாக்கு ரெபேக்காவை தனது தாயான சாராவின் கூடாரத்தில் அழைத்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவளை நேசித்தான். தன் தாயின் மரணத்துக்கு பிறகு அவன் ஆறுதல் பெற்றான். இந்த அதிகாரம் சொல்வது தேவனுடைய வழி நடத்துதல் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை ஒன்றிணைக்கிறது. ஜெபமும் விசுவாசமும் இருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கை முடிவுகளை அழகாக நடத்துவார்.